பிரச்சனை அவருக்கு, அவர் ஆட்சி அமைக்கணும், அதுக்கு காங்கிரஸ் போராடுது. இவர் வரக்கூட இல்லை, ஆனா இவர் வந்து கொள்கை எதிரி பாஜக சொல்வார். நம்ம நம்பணும். காங்கிரஸ் கட்சியை அழிப்பதற்காக ஒரு கும்பல் செயல்பட்டு, அது தலைவர் ராகுல் ஓப்பனா சொன்னா ஒரு பார்ப்பன லாபியின் பலிதான் இதை கொண்டு போய். ராகுல் காந்தி இஸ் த ஒன்லி ஹோப் இன் திஸ் டெமோக்ரஸி. ஆனா அவரை யார் கொண்டு போய் இப்படி தப்பான இடத்தில் நிறுத்துகிறார்கள்? ஒரு டீம் வந்து டெய்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தாங்க டிஎம்கே கூட, இன்னொரு டீம் வந்து டிவிகேக்கு ஆதரவா போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கூட்டணியில இருந்த இம்பாக்ட் உடஞ்ச இடம், அந்த இடத்துல ராகுல் ஏன் வந்து மௌனம் காத்தார்? வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு ஓப்பன் டயலாகில் நம்முடன் இருப்பவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி. வணக்கம். வணக்கம். காங்கிரஸில் என்ன நடந்தது? எதற்காக இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து மட்டுமல்ல, மேக்கிங் மாக்கரி ஆஃப் ஒரு சிஸ்டம். அது எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தும் கட்சியின் என்ன பிற பதவிகள் இப்போ பொறுப்புகளில் இருந்தும் டெம்பரவரிலி ஆல் அதர் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்னு, அதுவே வந்து ஒரு ஆமாம், அந்த லெட்டரில் அப்படி தான் மென்ஷன் பண்ணப்பட்டது. அது ஒரு ஆர்பிட்ரரியான ஒரு மேட்டர். ஏன் அப்படின்னா, இதை செய்கிறவர் வந்து ஒரு நபர், அவர் வந்து யூத் காங்கிரஸினுடைய ஸ்டேட்டில் இருந்து ஒரு நபர் இன்சார்ஜ் வந்து நேஷனல் வந்து ஒரு ஆளை போடுவாங்க இல்லையா, அதை மாதிரி தமிழே தெரியாத ஒரு ஹிந்தி பேசக்கூடிய அவர், என்னுடைய சத்தீஸ்கரில் வந்து ஜார்க்கண்ட் ஏதோ ஒரு ஸ்டேட், அவர் தெரியும் எனக்கு, நல்ல மனிதர் அவர். அவரை வச்சு போட வைக்கிறாங்க. அதையும் ரொம்ப கவனமாக ஒரு முஸ்லீம் வச்சு போட வைக்கிறாங்க. ஷாஹித் அவர் பேர். அவரை போட வச்சு, அவர் எனக்கு இன்சார்ஜ் அவர் தான், அவரை வச்சு போட வைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து யூத் காங்கிரஸில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி எடுக்கலாம். ஆனால் அப்படி இலகுவாக நடவடிக்கை எடுப்பதற்காகவா 22,000 வாக்குகள் பெற்று நான் வந்து பொதுச் செயலாளராக சும்மா விளையாட்டாக வரலையே. நார்மலாக கணக்கு வச்சிங்கன்னா ஒரு வாக்குக்கு 50 ரூபா நம்ம வந்து ஆப்புக்கு பே பண்ணணும். ஒரு ஓட்டு நம்மளுக்கு வரணும்னா 50 ரூபா ஆப்புக்கு பே பண்ணணும். 22,000 வாக்குக்கு கணக்குப்படி எவ்வளோ ஆச்சு? 11 லட்ச ரூபா குறைந்தபட்சம் ஆச்சு. இத்தனை லட்சங்கள் நம்ம செலவு பண்ணி இதுக்கே கட்டணும், அந்த ஆப் செலெக்ஷனுக்கே கட்டணும். செலெக்ஷன் அதை கட்டி நம்ம வர்றோம். ஆர்பிட்ரரியாக ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே ஒன்றுமே ஷோகாஸ் நோட்டீஸ் கிடையாது, ஏன்னு கூப்பிட்டு கேட்க, இதெல்லாம் நடக்கும்ல. காங்கிரஸ்ல போர்ட்ஃபோலியோ அப்படி தான் பண்ணுவாங்க எப்போதுமே. ஒரு என்கொயரினா அந்தந்த கமிட்டி கூப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, சம்மன் கூப்பிட்டு அனுப்பி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. பட் அப்படி இல்லாமல் இந்த தடவை நீக்கியிருக்காங்க. இது ஒன்றா. அது இல்லாமல் ஆல் அதர் பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ், அதை நீக்கிறதுக்கு இவர் யார்? யூத் காங்கிரஸ் ஒரு அணியினுடைய நிர்வாகி எப்படி என்னை வந்து நீக்க முடியும்? சிலப்பிறந்தகை தலைவர் நீக்கலாம், ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். இல்லைன்னா தேசிய தலைமையாக இருந்தால் தேசிய தலைமை வந்து ஒரே அடியாக எல்லாத்துலேயுமே சொல்லலாம். இது எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. இது என்ன அப்படின்னா, இது உண்மையிலே ஒரு நீக்கமே கிடையாது. உண்மை அதுதான். இது வேலிடே கிடையாது, இது இன்வேலிட். இது ஒரு கட்சியில், அதுவும் தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு இன்வேலிடு. பட் வந்து ஸ்டில் ஐ டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். இதை ஏன் நான் வந்து பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொன்னால், எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியே என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை அழிப்பதற்காக ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது தலைவர் ராகுல் செயல்படுறாங்க. கட்சிக்குள்ளே, தமிழ்நாடு கட்சிக்குள்ளே செயல்படுறாங்க. அந்த கும்பல் திமுக காங்கிரஸ் அலையன்ஸை உடைப்பதன் மூலமாக 2029 பாரதிய ஜனதா கட்சிக்கு எளிய வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உதாரணத்துக்கு, இங்கே தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரி வந்திருக்கிறப்ப தேஜஸ்வி யாதவ் கோயம்புத்தூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி தர்றார், அகிலேஷ் யாதவ் ஆதரவு தர்றார், கெஜ்ரிவால் வர்றார், மம்தா பானர்ஜி தேர்தல் இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அப்போ ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாகும். எல்லாத்துக்கும் மேலே டீலிமிட்டேஷனை வந்து உலகமே அந்த வார்த்தையை இன்னைக்கு உச்சரிக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்முடைய திமுக தலைவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு விழிப்புணர்வும் அதை எரித்ததும் இப்படிலாம் வந்து பண்ணுறார். இப்போ நேஷ்னல் லெவலில் தலைவர் ராகுல் காந்தி மட்டுமல்ல, உண்மையிலேயே இந்த மண்ணில் அக்கறை கொண்டவர் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி தேசிய கட்சியை சார்ந்தவர் என்பதனால ரொம்ப பெருமையாக இருக்கும். மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போகிறப்ப யூ சேம் ஸ்டாலின் ரைட் அப்படின்வாங்க, அது பயங்கரமாக சொல்லுவாங்க. அவர் தனி பிராண்டு தான் எப்போவுமே. அப்போ இதெல்லாம் வர்றப்ப இது ஒரு பெரிய கூட்டணியாக நீங்கள் கேட்கலாம் இல்லையா. அப்போ அகிலேஷுக்கு இல்லாத ஒரு வெயிட்டேஜ் மம்தாக்கு இல்லாத இருக்குது கண்டிப்பாக. தமிழ்நாடுனாலே நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்னும் அந்த நம்பர் 1 ஸ்டேட்டினுடைய பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிஎம் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறது சரி வராது. இது எப்படியாவது பிரிக்கணும் என்கின்ற, ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பார்ப்பன லாபியின் பலிதான் இதை கொண்டு போய் டிவிக்கோட சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்குறாங்க. அப்போ உண்மையான காங்கிரஸ் தொண்டனாக, உண்மையான தலைவர் ராகுல் காந்தியின் தொண்டனாக உண்மையிலேயே காங்கிரஸ் சரியாக வரணும். ஏன்னா 29 நமக்கு பெரிய ஒரு அக்னி பரீட்சை இருக்குது தேர்தல். இதில்
காங்கிரஸ் இப்போ நீங்கள் இப்படியே யோசிச்சு பாருங்களேன், இப்போ டிவிக்கு இருந்து வெளியே வந்துட்டோம், இது எப்படி இது அலைன் ஆகும் திரும்ப இந்தியா கூட்டணி? ஏற்கனவே மம்தா பானர்ஜி நம்மளோட சரியா இல்லை, கெஜ்ரிவால் சரியா வரல, இங்கேயும் நமக்கு இல்லை அப்படின்னா எப்படி மற்ற மாநிலங்களை தூரநோக்கோடு தான் யோசிக்கணும். நமக்கு ஒரு தேசிய கட்சிக்கு முக்கியமே வந்து பாராளுமன்ற தேர்தல் தான். அப்போ இதில் இருந்து இந்த கட்சியை வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரதன் மூலமாக பலகீனப்படுத்தணும். அப்படி கொண்டு போய் அடுத்தது என்னென்னா யார்கிட்ட சேர்க்கணுங்கிறது தான் இப்போ உச்சக்கட்ட காமெடி. வியப்பின் உச்சம் அப்படின்னா யார்கிட்ட கொண்டு போய் இந்த கட்சி கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட கொண்டு போய் கூட்டணி கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க? சரி, கொண்டு போய் கொடுத்தீங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு விஜய்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இரண்டு எம்எல்ஏ மட்டுமே வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களும், 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய தலா 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் ஒரு சிண்டிகேட் ஆகி நாங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்து முடிவு தர மாட்டோம்னு சொல்லும் போதே அதில் ஆழ்ந்த அரசியல் இருக்குது. நாங்கள் தலா 2 வச்சுருந்தாலும் கூட்டணியாக நாங்கள் 6 அப்படின்னு ஒரு கணக்கை சொல்கிறாங்க. எங்கே வந்தாலும் நாங்கள் ஒன்றா தான் வருவோம். இது நமக்கு புரியுது என்ன சொல்ல வர்றாங்கன்னு. 3 கட்சி ஒன்றா சேர்ந்து 6க்கு வந்து நாங்கள் இப்போ சொல்லலை, நாளைக்கு சொல்கிறோம், நாளைக்கு சொல்ல நாளை கழிச்சு சொல்கிறோம், இவ்வளோ போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது தேசிய கட்சி நம்ம 5 எம்எல்ஏ வச்சிருக்கும்போது நமக்கு என்ன தலையெழுத்தாக கொண்டு போய் விஜய்கிட்ட வந்து அடமானம் வைக்கிறதுக்குன்னு கேட்டேன். இது கட்சியை பலகீனப்படுத்துமா பலகீனப்படுத்தாதா? இந்த வார்த்தை உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுடைய உள்ளத்தை உலுக்கியதனால் இந்த நடவடிக்கை என்று பெருமை கொள்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணுங்க, அடுத்து நீங்க என்ன பண்ணாலும் சரிதான், நீங்க என்ன கூப்பிட்டு விளக்கம் கேட்டீங்கன்னா. உங்க ட்விட் வந்து கொள்கை ரீதியான ஒரு கேள்வியா தான் நீங்க முன் வச்சிருந்தீங்க. நீங்க சொல்ற அதே கொள்கை ரீதியான காரணத்தை தான் இன்னைக்கு போய் டிவிக்கு கூட சேரும் பொழுது ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ், எனக்கு அங்கேருந்தே நான் தொடங்குறேன். போஸ்ட்போல் அலையன்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு வந்து புதிதல்ல. நீங்கள் வந்து நேர் எதிராக இருந்த சிவசேனா கூட போஸ்ட்போல் அலையன்ஸ் பேசியிருக்கிறீங்க கடந்த காலங்களில். அப்படிங்கும்போது இங்கேயும் போஸ்ட்போல் அலையன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு நம்பர் தேவை, அதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இல்லையா? அதில் போஸ்ட்போல் அலையன்ஸில் நம்ம இந்த மாதிரி கூட்டணி வச்சுருந்துருக்குறோம். 2 விஷயம் இதில் பார்க்கணும். ஒன்று, ஒரு லாங் டைம் பார்ட்னர் அப்படி யார்ட்டையாவது நம்ம போஸ்ட்போல் அலையன்ஸ் உடச்சிருக்கோமானா இல்லை. அதை கூட விட்டுருவோம், அரசியலில் நிரந்தரம் இல்லை, இப்போ பர்மனெண்ட் இல்லை, நண்பரோ எதிரியோ அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட்போல் அலையன்ஸ் வச்சோம்ல, டெல்லியில் வச்சோம். முடிவு என்ன ஆனது? நம்மளை காட்டி என்ன பண்ணார்? 3 மாதத்தில் இவங்களை வச்சுக்கிட்டு எங்களால் செயல்படவே முடியல, காங்கிரஸ் லக்கேஜ் இதனால் பெரிய தொந்தரவாக இருக்குது, மக்களே எனக்கு ஃபுல் மேண்டேட் கொடுங்க, நான் வந்து சூப்பராக செஞ்சு காட்டுறேன்னு சூப்பராக நம்மளை வச்சு சிஎம் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் என்னை கை கட்டி போட்டாங்க, என்னால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நம்மளையே பலிகடை ஆக்கி எந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஷீலா தீக்ஷித் இஸ் சிம்பிளி அ ஹிஸ்ட்ரி நவ். பிஜேபி அண்ட் ஆப்னு ஆகி அவர் என்ன பண்ணிட்டாரு, 70க்கு 67 வாங்கிட்டார் அந்த தேர்தலில். நம்ம காணாமல் போனோம். ஏன் இதெல்லாம் வரலாறுல படிப்பினை இல்லையா நம்மளுக்கு? நான் கேட்கறதுக்கு நியாயமாக தான் சொல்கிறேனே, எனக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அழைக்காதது அவருடைய பயம் என்று சொல்லுவேன். ஏன்னா என்னை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா நான் வைக்கிற கேள்வி, அட உண்மையான காங்கிரஸ்காரங்க பயம், அவன் கண்டதாம்பா சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா கேட்டால் புரிய வைக்க போகிறேன். ஏன்னா இது எப்படி அது நியாயப்படும்? எவனோ ஒருத்தர் 2 பேர் ஒரு லாபி பண்ணி இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறான். அவங்க என்ன பண்ணார்? அடுத்து அவர் வந்தார். சரி, அவர் முடிஞ்ச நியாயமாக யார் வந்திருக்கணும்? நம்ம வந்திருக்கணும். நம்ம இங்கே ஹிஸ்ட்ரி ஆகிட்டோம். இப்போது எம்பி தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து கொடூரமாக தோற்றோம். இப்போ ஒன்லி பிஜேபி மட்டும் தான் அங்கே இருக்குது. சரி, இதுதான் நீங்கள் கேட்ட போஸ்ட்போல் அலையன்ஸ் நம்முடைய ஹிஸ்ட்ரியில் இது ஒன்று. நீங்கள் கேட்ட அதே சிவசேனா சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். வச்சோமே, அடுத்து என்ன நடந்தது? நமக்கு அகைன் வி ஆர் ஹிஸ்ட்ரி தேர் இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுடைய மாநில தலைவருடைய பெயர் உனக்கு தெரியாது, எங்களுக்குலாம் தெரியும், நிறைய பேர் சொல்லிக்கலாம். கேட்குறவங்களுடைய நியாயத்துக்கே விட்டுடுறேன். எனக்கு தெரியாது, மாநில தலைவர் யாரும் கூட தெரியாது. ஏன்னா இருக்கிறோமானே தெரியாது. வைத்த இடங்களில் எல்லாம் என்ன ஆனதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளுக்கு பிரோஜனமாக இருந்ததான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சொல்கிறேன், இங்கே வைத்த இடங்களில் எல்லாம் சிவசேனா அது வந்து உண்மையிலேயே அது இப்போ நான் அந்த டைமில் நான் இருந்தால் என்ன கருத்து சொல்லியிருப்பேன்றதெல்லாம் வேற, என்ன நமக்கு அந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அதெல்லாமே வந்து கொள்கை ரீதியாக வேற வேற விஷயங்கள். சிவசேனா எதிர் துருவத்தில் இருந்தாலும் அவரோட வச்சோம் அப்படிங்கிறது வேற. இங்கே அப்படி இல்லை. அந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக பொருந்தாது. அதை நான் லாஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த எக்ஸாம்பிளை ஒரு ஃபார் ஆர்குமெண்ட் சேக் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ நான் வர்றேன், அது அக்செப்டபிள் எக்ஸாம்பிளே கிடையாது அதெல்லாம் போஸ்ட்போல் அலையன்ஸ். ஏன்னா இங்கே இருக்கிறது எப்படின்னா, எங்கேயாவது நான் சொல்ல வரதை விடுங்க, தலைவர் ராகுல் காந்தியே சொன்னார், யாருக்காவது சென்ட்ரல் மீடியா நெகிரி குதிச்சு போய் ஸ்வீட் வாங்கினது கொடுத்துருக்காரா யாருக்காவது? அந்த இடம் தான் எனக்கு கொஸ்டினே. அப்படி யாரையுமே பிரதர்னு பொலிட்டிக்கலி நான் கூப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்த மூமெண்ட் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து ராகுல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்தது. எந்த புள்ளி ராகுல் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின், இங்கே வந்து ஒரு டீம் வந்து டெய்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க டிஎம்கே கூட, இன்னொரு டீம் வந்து டிவிகேக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அதையும் காங்கிரஸ் வந்து மேலிடத்துலேருந்து கண்டிக்கவே இல்லை.
இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க போயிட்டு போயிட்டு வந்த அந்த சினாரியோ இருக்குல்ல, அந்த கூட்டணியில் இருந்த இன்டாக்ட் உடஞ்ச இடம், அந்த இடத்துல ராகுல் ஏன் வந்து மௌனம் காத்தார்? இன்னைக்கு வரைக்கும் அவர் மௌனம், உங்களுடைய நடவடிக்கை வரைக்கும் ராகுலுடைய மௌனம் ஒரு கேள்விக்குறியா நிக்குது இல்ல? அதுதான் வேதனையாக இருக்குது. நேற்றைய தினம் இந்த நடவடிக்கைக்கு முந்தி வரைக்கும் கூட நான் இதை பற்றி ஓப்பனாக எதுவுமே பேசலை. பட் ஸ்டில் வந்து அதான் சொல்கிறேன், இது தவறாக எடுத்து காட்டப்படுகிறது என்பதை தவிர, நீங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய தலையெழுத்து என்பது என்ன அப்படின்னா, 1000 தான் அவங்க வந்து அரசியலில் வந்து பலந்துன்னு கொட்ட போட்டவங்களாக இருந்தாலும், அந்த ஸ்டேட்டுடைய பீட்டை வந்து அந்த ஸ்டேட்டுக்காரன் தான் புரிஞ்சிக்க முடியும். நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம போகிறோம், பீகாருக்கே போகிறோம் அப்படின்னா கூட 1000 தான் அவங்க நம்முடைய சிஎம் பெருசாக பார்த்தாலும், அந்த ஸ்டேட்டுடைய விஷயத்தை வந்து அந்த ஸ்டேட்காரன் புரிஞ்சிக்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு. அப்போ இங்கேருந்து யார் எடுத்து சொல்கிறான்னு இருக்குல்ல, அப்போ அவர் யாரை நம்புறாரு? நெருக்கமானவர், ராகுலுக்கு நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நெருக்கமானவர்கள்லாம் என்ன அவருக்கு தப்பான இன்புட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, டிவிகே அலையன்ஸை நம்மளால் வைக்க முடியல அப்படிங்கிற வெறுப்பை வந்து திமுக மேலே காட்டுற மாதிரியான ஒரு கோணத்துக்கு மாறி போச்சு அது அவருக்கு. இங்கே அவருக்கு நான் தலைவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்த உடனே எனக்கு அழைப்புகள், ஏகப்பட்ட அழைப்பு. நான் என்னமோ தலைவர்கிட்ட எழுதி கொடுத்து இதை தான் நீங்கள் பேசணும்னு சொன்ன மாதிரி, ஏன் அவர் வந்து முதலமைச்சர் பேரே எடுக்கலன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேங்க, அது வந்து இட்ஸ் அ மிஸ்டேக் தான், அது கவனிக்காமல் விட்டுருக்கலாம், தேவையில்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு உடனே நல்வாய்ப்பாக ஷோலிங்கர்லையும் இதுலேயும் கரெக்டாக எடுத்து பேசிட்டார். நீட்டாக வந்து நான் ரொம்பவே அழகாக பேசினார் முதலமைச்சரை பற்றி. இங்கே மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினை மிரட்ட முடியாது, பட் ஸ்டில் பிரதர்னு சொன்ன வார்த்தை வந்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் மாறினதையும் நம்மளால் கவனிக்க முடிஞ்சுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்லுவேன், ராகுல் காந்தி இஸ் அ குட் சோல், இஸ் அ வாரியர், இஸ் த ஒன்லி ஹோப் இன் திஸ் டெமோக்ரஸி. ஆனால் அவரை யார் கொண்டு போய் இப்படி தப்பான இடத்தில் நிறுத்துகிறார்கள்? ஏன்னா இது தப்புன்னு எதுனா இப்போ இதை சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் திமுகவுடைய ஊதுக்குழல், அவர் திமுகவுக்கு ஆதரவாக நிறைய பேசியிருக்கிறாரு. என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எனும் தற்குறி அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் திரும்ப அலையன்ஸ் அமைஞ்சோன்னு என்ன பண்ணுறாரு, அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறது தான். இதுதானே நம்முடைய அலையன்ஸுக்கு அழகு. ஸ்டேட்டில் யாருடைய தலைமையில் நம்ம அலையன்ஸில் இருக்கிறோமோ அவங்களோட நீங்கள் அலையன்ஸ் இல்லைன்னு அறிவிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்முடைய நிலைப்பாடு வேறு. அப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கொள்கை ரீதியாக அமையுது. நான் யாரையுமே அண்ணனு கூப்பிடல, நம்முடைய தலைவர் தான் வந்து சொல்கிறாரு, ஒன்றா இருக்கிறோம், இவர்களால் நமக்கும் நம்மால் அவர்களுக்கும் பாசிசத்தை ஒரு பொது எதிரியை எதிர்ப்பதில் நல்ல ஒரு பலம் இருக்குது, அதனால் மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர, அப்படி இல்லை நம்மளுக்கு ஆதாயம் இருந்தது, நம்மளுக்கு முன்னால் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது, கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா உதவி தள்ளிட்டு போயிடலாமே, யார் நம்மளுக்கு தடுக்க போகிறா? இல்லை இதை சொல்பவர்களுக்கே தெரியுமே நமக்கு என்ன ஆதாயம் கிடச்சிருச்சு இந்த கட்சியில். சில பேர் யாரையாவது குறிப்பிட்டு காட்டமாக சொன்னாங்கன்னா அவங்க அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருப்பாங்க, எம்பியாக இருப்பாங்க, இல்லை இருந்திருப்பாங்க, நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இங்கேருந்து கொட்டுற குப்பை அங்கே போய் கொட்டியிருக்கலாமே, அது இல்லை. ஒரு பெரிய நம்பிக்கையோடும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் தேசியத்தில் இந்த பாசிச சக்தியை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி காங்கிரஸ் தான், அந்த சக்தி படைத்த ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத நம்பியும், சித்தாந்த ரீதியாக அதுக்கு வந்து இந்த பாசிசத்துக்கு மாற்று மருந்து திராவிடம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணில் செயல்பட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம இதை பயணிச்சு வர்றோம். இந்த பயணத்தை பண்றதுக்கு இதை வந்து மாற்ற நினைப்பவர்கள் ஒரு கும்பல். டிவிகேவும் கொள்கை எதிரின்னு தானே சொல்றாங்க பாஜகவை. அப்ப அந்த இடத்துல தான் காங்கிரஸ் சொல்லுது, காங்கிரஸ் வைக்கக்கூடிய வாதம் இன்னைக்கு போய் சேர்ந்த கூட்டணிக்கான காரணிகள்ல முதன்மை காரணமா சொல்றது டிவிகே வந்து பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்கிறார்கள், அதனால எங்களுடைய கொள்கையும் அதுதான், அதனால நாங்க அவங்க கூட ஒரு மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய கட்சிக்காக நாங்க போறோம்ன்றாங்க. நான் வேற ஆங்கிள் வந்து ஒரு பதில் சொல்றேன். கடந்த முறை நம்ம வந்து திமுகக்கு ஆதரவு கொடுத்தோம், ஏன்னா ஒரு முறையும் முடிவு பண்ணி தானே போய் கொடுக்குறோம், ஆதரவு லெட்டர் கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது கம்யூனல் ஃபோர்ஸஸோட வந்து யூ ஷுட் நாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எழுதி எதுவும் உத்தரவாதம் வாங்கணுமா? இல்லை, இது வரைக்கும் வாங்கலை திமுக. அப்படி ஏன் வாங்கலை? உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியும் அவங்க அப்படி போக மாட்டாங்கன்னு. ஆனால் இவர்கிட்ட எழுதி வாங்குறேன்னு சொல்கிறீங்க. நான் ப்ரொவைடட் யூ ஷுட் நாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் கம்யூனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறேன். இது இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. அதுக்கு அவர் என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு? அவர் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஆமான்னு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாருன்னு. சரி, யார் யாரெல்லாம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த ஸ்டேட்டில் ஆளுநர் எதிர்ப்பாங்க. மம்தாவோ, பஞ்சாப் ஆம் ஆத்மியோ, பஞ்சாபில் ஆம் ஆத்மியோ, இவரோ சிவசேனாவோ யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் வந்து ஆளுநரை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. இவர் கலந்து கொள்ளவா செய்வாரா? தமிழ்நாட்டில் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இதுவரைக்கும் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளில் தேசிய அளவிலான பிரச்சனைகள், ஜார்க்கண்டில் அது நடந்துச்சு, ஆளுநர் விஷயம், அது காங்கிரஸ் தனியாக போராட்டம் நடத்தும். மாநிலம் சார்ந்த விஷயங்களில் திமுக தலைமையில் போராட்டம் நடக்கும், காங்கிரஸும் அதில் வலுவாக கலந்து கொள்ளும். இதுதான் இது வரைக்கும் யதார்த்தமாக இருந்தது. இப்போ இவருக்கு ஸ்பூன் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை அவருக்கு, அவர் ஆட்சி அமைக்கணும், அதுக்கு காங்கிரஸ் போராடுது.
இவர் வரக்கூட இல்லை. ஆனால் இவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லுவார், நம்ம நம்பணும். நேற்று அருள்ராஜிட்டே கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரி டைம் ஆகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இது ஆளுநர் தான் பிரச்சனையா? இல்லை அப்படி வந்து இது இல்லை எப்போ எதிர்ப்பீங்க? இல்லை அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இல்லை எப்போ எதிர்ப்பீங்க? அது டைம் வரும்போது எதிர்ப்போம் சொல்லுவோம். சார் இதை விட எப்போ சார் டைமு? இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி, ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். எதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? இவர் விஷயம் அதான் சொல்கிறேன். ஜனநாயகம் திரைப்படம் தடை செய்யப்படுகிறது, இது தப்பு, சிபிஎஃப்சியை வச்சு நீங்க பண்றது அநியாயம் என்று இவர் எதிர்க்கக்கூடிய அரசியல் எதிரி தீய சக்தி திமுகவின் தலைவர் அப்போதைய முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கிறார். ரஜினி தப்புங்கிறாரு, இவங்க தப்புங்கிறாங்க, எடப்பாடி எல்லாரும் தப்புங்கிறாங்க. படமே இவருது, இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஏன்னா பிஜேபி பத்தி எதாவது சொல்லிடக்கூடாது, இவர் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லுவாரா, நம்ம நம்பணுமா? இதுதான் நான் முதல்ல ஒன்று சொல்லிட்டேன். நீங்க எழுதி கொடுத்தோங்க. கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னதுடைய மேண்டேட் தான் மக்கள் 108 பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க போய் மக்கள்கிட்ட வெளியில மைக்க நீட்டுங்க. 10 பேரும் வந்து கொள்கை எதிரின்னு யார் சொன்னான்னு கேட்டா விஜய்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு உங்க கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி. மைக்க நீட்டுறது, மக்கள் ஆதரவு தர்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் நீங்கள் எதிர்கட்சியில் உட்காரணும். நம்ம முதலமைச்சரே அதை தான் சொல்கிறார், அவர் 6 மாதம் வரட்டும், அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு. அதுக்கு அதான் பதில். வந்தால் அம்பலப்பட்டுருவார். இப்போ பிரச்சனை வந்து கொள்கை, அதாவது இன்னொரு முக்கியமான செய்தி இதை சொல்லணும்னா, அப்போ கொள்கை எதிரி இவருன்னு சொன்னதுக்காக தான் மக்கள் போட்டாங்கன்றது உண்மையா? எடப்பாடி தொகுதியில் இவருடைய கேண்டிடேட்டே காணாமல் போயிட்டார். யாரோ ஒரு இண்டிபெண்ட் டிவி சின்னத்தில் நின்றார், அவருக்கு 50,000 ஓட்டு. இது நம்ம நம்பணும், கொள்கை எதிரின்னு சொன்னதுனால போட்டாங்கன்னு. விஜய்ங்கிற ஒரு கிரேஸு. நான் கொள்கையே சொல்கிறேன், என் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்க மக்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுனால மக்கள் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் சிடிஆர் நிர்மல்குமாரை நீங்கள் நிறுத்திருப்பீங்களா, இல்லை மக்கள் அவர் வாக்களிச்சிருப்பாங்களா? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றது உண்மைன்னா நீங்கள் அதுக்கு தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் சிடிஆர் நிர்மல்குமார் ஓட்டு போடுவாங்க? அப்போ இது என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டார்டமுக்கு கிடைத்த வெற்றி இது, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி. ரெண்டாவது, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றதா அந்த வெற்றி கிடைக்குதுன்னா, ஆரம்பத்தில் தெளிவாக சில ஸ்ட்ராட்டஜிலாம் சூப்பராக பண்ணார். மதுரை மத்தி விஜய், திருச்சி விஜய், அதில் விஜய், அதுதான் நடந்தது. எல்லா இடத்துலையும் விஜய் இருக்க தான் நினச்சி விசிலில் குத்துனதுனால தான் வந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு உதாரணம் தான் எடப்பாடி தொகுதியை சொன்னேன். அப்போ கொள்கை எதிரி என்பதால் இவங்க போட்டாங்க அப்படின்னு இவங்க எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற செயல்பாடுகள் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா செய்யலாம். அப்போவே அந்த நேரத்திலேயே கரூர் விவகாரத்தில் இருந்து, அது சிபிஐக்கு மாற்றப்பட்டதிலிருந்து, ஜனநாயகம் தடை செய்ததிலிருந்து, அது வந்து அது வந்து கசிந்ததில் இருந்து, அது லீக் ஆனதிலிருந்து, அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் கவர்னர் மேட்டர் வரைக்கும், திருப்பரங்குன்றத்து வரைக்கும், திருப்பரங்குன்றத்தில் ஏன் நீங்கள் கருத்து சொல்லலை அப்படின்னு கேட்டால், நாஞ்சில் சம்பத் இதில் சொல்கிறாரு, எது கேட்குறப்ப அது அஃபிஷியலான அறிவாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த கட்சியில் இருக்க அவர் சொல்கிறார், வேறு யார்ட்டையும் வார்த்தை கிடைக்கல, ஆனால் சொல்கிறார் கருத்து சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம் அப்படிங்கிறார். அது எப்படி நினைக்க முடியும்? அப்போ கருத்து சொல்லணுன்றது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தெரியும், அதில் என்ன கருத்துங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்க. ஏன் அப்போ வந்து திட்டமிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் கருத்து சொல்லலைன்னாலே அதுக்கு காரணம் என்ன? யாரையோ ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்க, அங்கே வந்து சமரசமாகறீங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்த மக்கள் இருந்தாலும் விஜய் நல்லவர் நம்பினாங்க. உண்மை.